Hi, hello and welcome back to Mission 2023 World Cup in India. World Cup in India, India defend பண்றாங்க 2011 ஓட டைட்டில். அதுக்கு முன்னாடி என்ன ஓர கனால எட்டி பார்க்கறான், ஏன் பார்க்கறான்னு தெரியல. பட் செகண்ட் ஹாஃப்ல ஜெயிலர் முத்துவேல் பாண்டியன் வரா மாதிரி வேர்ல்ட் கப் நெருங்க இந்தியா ஒரு முத்துவேல் பாண்டியன் ஃபீலிங் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே. பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த 3-day ODI மேட்ச். இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லிடு. சரி, போன தடவையும் இப்படிதான் சொல்லி அவுட்டுட்டேன். நீ சொல்றதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்கிறது எல்லாருக்கும் சொல்லிடு. கரெக்டா நீயே சொல்லி பார்ப்போம். சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் என்னோட கற்பனையே. சரி, ஓகே, கேட்டுக்காங்க, நான் கிடையாது. இது வேற கமெண்ட் செக்ஷன்ல நீங்களா இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் போட்டுருந்தீங்க, அதுக்காக தான் இந்த கிளாரிட்டி. சரி கேவி, பிஃபோர் யூ கெட் இன்டு இட், நிறைய டாக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜடேஜாஸ் ப்ரெசிஷன், இந்த மாதிரி ஒரு பிச்சில் ஜடேஜாவோட ப்ரெசிஷன், கில் அண்ட் ரோஹித்தோட இன்டென்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்சுவலி. அதை பற்றி நம்ம பேசலாம். விராட் கோலியோட இன்ஜின் ரூம் ஸ்டிக்கிங் ஆஸ் யூஸ்வல். 2 மேட்ச் நடந்ததுனால ஒரு மேட்ச் அடிக்கல, ஒரு மேட்ச் அடிக்க, எதை பற்றி பேசுறதுன்னு தெரியல. பட் நல்லா இருந்த விஷயத்தை வந்து டெஃபினட்டாக நம்ம பேசணும். ஏன்னா செகண்ட் மேட்ச் இது டஃப் விக்கெட் டு பேட். அதுக்கப்புறம் கேஎல் ராகுலோட ஃபென்டாஸ்டிக் கம் பேக். ஜஸ்பிரீத் பும்ரா பால சும்மா விட்டு ஆடின்னு இருக்காரு. எப்படி போடுவாரோ அப்படி தெரியல அப்படின்னு அணி வந்து கிரிக்கெட் ட்ரையாங்கிள் ப்ரோக்ராமில் சொன்னார். அதுக்கப்புறம் சிராஜோட போலிங் பற்றி, ஹார்திக் பாண்டியா 2 பக்கமும் பாலை மூவ் பண்ணுறாரு, அது என்ன ஏது, குல்தீப் யாதவோட பர்ஃபார்மன்ஸ், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு டாக் அபவுட் ஆக்சுவலி. இஷான் கிஷான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் கூட ஒரு 30 இம்ப்ரெசிவான டஃப் பிச். ஸோ எல்லாத்த பற்றியும் பேசணும். அதுக்கப்புறம் நசீம் ஷா பற்றி ஒரு சில கேள்விகள் எனக்கு இருக்குது. துனித் வெள்ளாலகே, அவரை பற்றி கேள்வியே இல்லை, இருந்தாலும் அதை போய் டிஸ்கஷன் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து ஸ்டாண்ட் அவுட்டாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் இன் போத் கேம்ஸ். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தமிழ் டைலாக் என்ன தெரியுமா, லாஸ்ட் ஒரு 1 or 2 டெக்கேட்ஸில், வேதநாயகம்னா பயம், அவ்வளோதான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ஏன்னா கிரிக்கெட்ல பேட்டிங் போலிங் அதெல்லாம் ஒரு பக்கம், ஸ்கில்லு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. இந்த ஒரு போலர் ஷஹீன் அஃப்ரிதிக்கு என்ன மெசேஜ் கொடுத்தாம, அவர் அஃப்கோர்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஷஹீன் அஃப்ரிதி அந்த ஸ்பெல்லு வந்து ஒரு கேப்டனாக இருந்தால் நான் ரொம்ப வந்து என்ன ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி போடுறாரு அப்படின்னு யோசிச்சிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்லேயே 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனால் எத்தனையோ பால் டவுன் த லெக் சைடு ஃபுல்லா போட பார்த்தா எனக்கு அந்த ரிதம் இருந்த மாதிரி தெரியல. நீங்க வந்து நல்ல ஞாபகம் வந்ததுன்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்ததுன்னா, கிரிக்கெட் ட்ரையாங்கிள் நான் இந்த பாயிண்ட்டை பேசினேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து அப்படியே கட்டை எடுத்து நான் அடிக்க வந்தாரு. அவர் இன்னைக்கு இல்லை, பட் ஸ்டில் சொல்றேன். நான் ஏன் அந்த பாயிண்ட்டை சொன்னேன்னா, இப்போ நான் வந்து இப்போ ஷஹீன் அஃப்ரிடி மேலே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்கில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னா நான் அந்த பேசிஸில் சொல்லவே இல்லை, யாரும் நினைக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு வெரி ஆர்கானிக் லெவல் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இப்போ எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான். நீங்களும் அதை கோத்ரூ பண்ணியிருப்பீங்க, நான் கோத்ரூ பண்ணியிருப்பேன். பும்ரா பற்றியே நிறைய பேசணும், நம்ம ரஸ்டியாக இருக்காரு அப்படி இப்படின்னு பேசணும். பட் ஆனால் ஹி ஷேப்ட் அவுட் ரியலி வெல். பட் அதே மாதிரி ஷஹீன் அஃப்ரிடியும் அந்த பேக், எனக்கு தெரிஞ்ச அந்த 3 பேருமே கொஞ்சம் அந்த ரஸ்டியாக இருக்காங்களோன்றது வந்து தெரியுது. ஏன்னா அந்த ஏஷியா கப்பில் தெரியுது. அகெயின்ஸ்ட் நேபாளே வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய கேம் தான் அது. நீங்கள் சொன்ன மாதிரி எனி இன்டர்நேஷனல் கேம் இஸ் அன் இன்டர்நேஷனல் கேம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எல்லாரோடையும் நல்லா ஆடி தான் ஆகணும், ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அந்த விக்டரிக்கு, அண்ட் நல்லா போட்டு தான் ஆகணும். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன ஃபீல் பண்ணேன், ரொம்ப அந்த அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து அந்த உள்ளே வர பால். பட் ஆனால் அதோட கன்சிஸ்டன்சி லெவல் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கோ, இல்லை மேபி நாட் சஃபிஷியன்ட் ஓவர் இன் இஸ் பேட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, லைட்டாக கொடுக்குறாரு அந்த ஃபீலு. பட் ஆனால் he will definitely work his way around the through the course of the tournament. அவர் வந்து இதெல்லாம் கண்டிப்பா அவரோட புக்ஸ்ல நோட் பண்ணி வைப்பாரு. ஏன்னா இதெல்லாம் நான் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது. It is going, it will get very technical. நான் அதனால சும்மா அப்படியே மேல பிரஷ் பண்றேன். ஷஹீன் அஃப்ரிதி போடும்போது not enough overs under the bag னு சொல்றேன். இப்போதைக்கு என்ன ஆகுது என்னோட மைண்ட்லனா, நீ சொன்ன வந்து அது அவரோட பால் உள்ள வரல அப்படின்னு. அதாவது இது வந்து lot of reasons put together. ஷஹீன் அஃப்ரிதி, நசீம் ஷா on the other hand has been the bowler of the fast bowler of the tournament. என்ன பொறுத்தவரைக்கும் சூப்பரா போட்டுருக்காரு. அவர் விக்கெட் வேல அந்த ஃபர்ஸ்ட் கேமும் போலர் அவர் தான் பெஸ்ட் ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு என்ன காரணம்னா அவரோட லெங்ஸ். நசீம் ஷா வந்து ஸ்லைட்லி ஷார்ட் அண்ட் ஸ்கிட்டி. அவர் பெருசா பாலை ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணல. அது ஆட் பால் என்ன பண்ணாரு, அந்த பிரேமதாசா ஸ்டேடியம்லேயே வந்து இந்த கில்லும் ரோஹித்தும் ஆடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பெல் வந்து 2-3 பால் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாரு. ரிலீஸ் பண்ணும்போது பால் நல்லா வெளியே போயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக லெங்த்தை புல் பேக் பண்ணி பேக் ஆஃப் லெங்த் அடிக்க ஆரம்பிச்சாரு. வாஸ் நாட் ஈஸி டு பிளே. ஷஹீன் அஃப்ரிதிட்டு என்ன மேட்டர்னா, அவருக்கு அந்த பேக் ஸ்பின் வாங்க, உனக்கே 1000 வாட்டி சொல்லியிருக்கேன், கழுத பேக் ஸ்பின் போடு அப்படின்னு. அது வந்து பேக் ஸ்பின் போட்டா அப்படின்னு லிட்டரலாக சவுண்ட் வரும் போடும்போது. ஷஹீன் அஃப்ரிதி தட் பேக் ஸ்பின் போலர். அது பேக் ஸ்பின் என்ன சொல்றேன்னா, நல்ல பேக் ஸ்பின் இருந்ததுன்னா பால் நேராக போய் எண்ட்ல டெய்ல் ஆகும். அது ஆடுறது ரொம்ப கஷ்டம். கையிலேன்னு ஸ்விங் ஆகிறதுக்கும் எண்ட்ல ஸ்விங் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு கண்டிப்பா. அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகுதுன்னா, கல்ல கண்டா நாய காணோம், நாய கண்டா கல்ல காணோங்கிற மாதிரி அவர் ஷஹீன் அஃப்ரிதி வந்து இந்த ஸ்விங்கை தேடுறாரு. அந்த ஸ்விங்கை தேடுற ப்ராசஸ்ல பேக் ஸ்பின் இனஃபா இல்லை, லெங்த் மேல இருக்கு,
போட்டு கும்முல் கஞ்சி காய்ச்சிட்டாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா ரோஹித்தும் கில்லும் ரமேஷ் கல்வித்ரானும் சனத் ஜெயசூர்யாவும் 96ல ஆடுற மாதிரி ஆடுறாங்க. காலை தூக்கி ஃப்ரண்ட் ஃபுட்ல போட்டு இந்தா வாங்கிக்க அப்படின்னு 2 வைக்கிறாங்க. இதுல 2 விஷயம் நடக்கும். என்னன்னா முதல்ல ஏமா பேக் ஃபுட்ல போறாங்க. பாகிஸ்தான் அன்னைக்கு சயின்ஸ் ஆஃப்ரிதி அடிச்சோடனே பேக் ஃபுட்ல போயிட்டாங்க. யாரு பயப்படுறான், யாருக்கு பயம் காட்டுறோன்றது தான் முக்கியம். See, you can lose a couple of wickets, but India என்ன சொல்லிருக்கலாம், ஏய் என்னடா பேட்டிங் மைண்ட் இருக்கு மச்சி, நான் போறேன், கரெக்ட் போய் பாக்குறேன், இல்லாட்டி விராட் கோலியும் கேஎல் ராகுலையும் வச்சு ஐ புட் பார்ட்னர்ஷிப் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். கேஎல் ராகுல் வந்து அப்பேரண்ட்லி அந்த கேம் விளையாடுறதா இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. ஸ்ரேயஸ் ஐயர் விளையாட வேண்டியதா இருந்தது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் அட் நம்பர் 5 லாக்குன்னு எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னவோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 5 என்கிட்ட தோனி ஒரு வாட்டி சொன்னார். சம விஷயம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒன் டே கிரிக்கெட்டோட ஒரு வருத்தமும் அதான். அதுதான் ஐ என்ஜாய்ட் த இந்தியா ஸ்ரீலங்கா கேம் மோர் தென் த இந்தியா பாகிஸ்தான் கேம். ஏன்னா ஓடிஐ கிரிக்கெட்ல அப்படி மேலே நெழிவு சொல்லிருக்கு. என்கிட்ட ஒரு வாட்டி என்ன சொன்னார்னா, ஒன் டே கிரிக்கெட்டை பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஃபார்மேட். ஏன் மை பை அப்படின்னு. ஏன்னா அந்த கேம்ல அந்த பியூட்டியே ப்ரெஷர் இருக்கும், அதை அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணோம், அப்புறம் நம்ம ப்ரெஷரை மாற்றணும், அதை அவங்க எடுத்து அவங்க போடுவாங்க, அப்புறம் எண்டில் எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணலாம். அவருக்கு அந்த எண்ணில் எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்ணிடணும். அது அந்த அந்த அது வந்து நம்ம வீட்டில் அவர் ஃபினிஷ் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட், அங்கே நம்ம போக வேணாம். ஆனா மை பாயிண்ட் இஸ், அவர் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த கேமை பார்க்கும்போதே அது இதுல சொல்லுவான் சிவாஜில எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா, நேர பார்த்து நெழிவுசோட நேக்கா கொடுக்கணும். எனக்கு அந்த மாதிரி ஒன் டே கேமோட எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸே வந்து அழகான ஒரு விஷயம். அது மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெவர்தலெஸ் அந்த அந்த ஒரு பேட்டர்னை வந்து கேஎல் ராகுல் ரொம்ப நாள் கழிச்சு மிடில் ஆர்டர்ல ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை வந்து எம்எஸ் தோனி கரைச்சாரு. எனக்கு இன்னும் கேஎல் ராகுல் வந்து எம்எஸ் தோனியோட கம்பேர் பண்ண முடியாது. திஸ் மீன் அது வேறு இது வேறு. ஏன்னா அவர் ஆனது நம்பர் 6 நம்பர் 7, கேஎல் ராகுல் ஆனது நம்பர் 5, ஆடுறது நம்பர் 5. எனக்கு என்னவோ அவன் அதை ஒரு மாஸ்டர் பண்ணிட்டான். போனவொடனே அந்த இந்த ஸ்ரீலங்கா மேட்ச் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டான் இஷான் கிஷனோட. வந்த உடனே துனித் வெள்ளாலிக்க போட்டான், 2 பால் விட்டான். ஃபர்ஸ்ட் அதுவே வந்து என்ன சொல்லுது, நல்ல சைன், எடுத்துட்டு போறேன்டா, நீ இப்ப தோர் போடு, நான் பாத்துக்கிறேன், கரெக்ட், நான் அங்க பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட் கேம் பிளான் தெரிஞ்சது. கண்டிப்பா. யுவர் தாட்ஸ் ஆன் கேஎல் ராகுல் அண்ட் விராட்ஸ் இன்ஜின் ரூம்? 100 இறக்கிட்டான். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 356 ஃபார் 2ன்றத பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி லைட்டா கதி கலங்குது, அடிவயர்லாம் கலக்குதுன்ற மாதிரி. அது வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்கோர் வந்து ஃபார் 2ன்னு பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியுது. நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம், இல்லை ரெடி, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அண்டு எத்தனை பேர் எதிர்பார்த்துருப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. கேஎல் இந்த மாதிரி ஒரு நாக் ஆடுவாங்கன்னு சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் எவ்வளோ பேர் எதிர்பார்த்தீங்கன்னு. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு கேலிபரான ஆள் தாங்க அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டைரெக்டாக அப்படியே நெட்ஸ்லேருந்து இறக்கி விட்டா மாதிரி, ஒரு 20 நாள் நெட்ஸில் ஆடினே வந்துட்டு அப்படியே இறக்கி விட்டா மாதிரி சும்மா செம்மையாக டைம் பண்ணார். ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ, புல்லாக இருக்கட்டும், அவரோட ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஆஃப் ஸ்பின்னர் இஃப்திகாரெலாம் போடவே விடலை. அவர் போடும்போது ஆஸ்டமுக்கு வந்து நின்றுறாரு, எங்குமே போட முடியாது அவருக்கு. மேலே போட்டால் இங்கே அடிக்கிறாரு, லென்த்தில் போட்டால் ஸ்வீப் அடிக்கிறாரு, பயங்கரமாக அவர் மெனுவர் பண்ணுறாரு ஃபீல்டை. அண்ட் ஃபீல்டுக்கு ஆடுறாரு. நீ இதை உள்ள வச்சா இங்கே அடிக்கிறேன், இதை உள்ள வச்சா இங்கே அடிக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து பேசிக்காக அவருக்கு போடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப போடுறது கஷ்டம். ப்ளஸ் அந்த அதர் எண்ட் வந்து விராட் கோலி மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கும்போது 2 பக்கம், இந்த பக்கம் பார்த்தா சீவலி, இந்த பக்கம் பார்த்தா செதறலு, அந்த மாதிரி 2 பேரும் போட்டு டெசிமேட் பண்ணிட்டாங்க அந்த அட்டாக்கே போட்டு. வாட் ஸ்டாண்ட் அவுட்னா அவங்களோட ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ். கிரவுண்ட் பெரிய கிரவுண்ட், எஸ்பெஷலி அதான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கு வந்து பேட்டிங்க்கு விட்டுருங்க, கேஎல் ராகுல் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வந்த மாதிரி சத்தியமாக தெரில. யாராவது ஒருத்தர் நான் வந்து இந்த மாதிரி இந்த பேக் ஸ்டோரிலாம் தெரியாமல் ஒரு மேட்சை பார்த்தாங்கன்னா, செம்ம ப்ரைம் ஃபிட்னஸில் இருக்காங்கப்பா 2 பேரும், சரியான ஃபிட்டாக ஓடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. கேஎல் ராகுல் சென்ஸ் அ மெசேஜ் டு தி இந்தியன் டீம் சேயிங் ஐ ஆம் ரெடி. எனக்கு இதனால தான் ஒரு சின்ன ஒரு லாக், எனக்கு ஒரு சின்ன அப்பப்போ மைண்டில் ஓடும், ஹேய் தானடா நம்ம ஸ்ட்ரென்த்து, இந்த ஸ்ட்ரென்த்லேருந்து ஏன்டா என்ன டிவேட் ஆகிறோம். நான் சொல்கிறேன், பெரிய கிரவுண்ட், ஸ்லைட்லி டஃபர் கண்டிஷன்ஸ் டு பேட். அதாவது எப்படின்னா T20 கிரிக்கெட் மாறிடுச்சு. T20 கிரிக்கெட் இந்த ஒன் டே கிரிக்கெட்டோட லேண்ட்ஸ்கேப்பை மாற்றிடுச்சு. அதாவது எப்படின்னா நல்லா பழுங்கு விக்கெட்டு அப்படியே போன உடனே பலபலபான்னு அடிக்கும். அதை அடித்த உடனே என்ன ஆகும்னா, இட் பிரிங்ஸ் ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன் அண்ட் சுமார் குவாலிட்டி பேட்ஸ்மேன் க்ளோசர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, பவர் வர்சஸ் ஃபினஸ். விராட் கோலி இஸ் ஃபினஸ் அண்ட் அவரால் ஃபினிஷ் பண்ண முடியும். கேஎல் ராகுல் இஸ் ஃபினஸ், காட் த குவாலிட்டி. சுப்மன் கில் இஸ் காட் அன்பிலியபிள் ஃபினஸ். ரோஹித் சர்மா ஃபினஸ். விக்கெட் அட் பிரேமதாசா பழுங்கு பாட்டா கிடையாது, இட் இஸ் ஸ்பின்னிங், கொஞ்சம் சீம் இருக்கு. எப்படி இந்தியா 356 போட்டாங்கன்னா பியூர் கேம் பிளே, கிரவுண்ட் பெருசா இருக்கு. நான் உனக்கு இதே சொல்றேன், இன்னொரு டீம் நான் சொல்லாம சொல்றேன். அந்த டீம்ல வந்து ரா பவர் போட்டோன்னே கழுத்தெல்லாம் திருப்பின்னு சுத்துற டீம். ஓகேயா,
அந்த டீமும் இந்த 356 அடிக்க சான்ஸ் இருக்கு. எப்படின்னா பயமுத்துவாங்க. ஆனா இந்த விக்கெட்டை 356 நீ அடிக்க பார்த்தா 240 ஆல் அவுட் மேட்சை தோத்துருவாங்க அவங்க. Why not ஒன் டே கிரிக்கெட்டோட பேட்டர்ன் நேத்து கூட ஸ்ரீதரன் ஸ்ரீராம் தமிழ்ல சொன்னாரு, ஒன் டே கிரிக்கெட் 210ல இருந்து 250 தாங்க இருக்கணும். T20யோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி இருந்தா 350 340 பார்க்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி கேம் 215 220 230 260 ஆன ஸ்லைட்லி ட்ரிக்கி விக்கெட் இதெல்லாம் இந்தியா பாஸ் பண்ணுவாங்க. இந்தியா கிட்ட கூட யாரும் வர முடியாது. ஏன் சொல்றேன்னா பல டீம்ஸ் கிட்ட அந்த ஸ்டாக்ஸ் கிடையாது. இப்போ விராட் கோலி பெரிய கிரவுண்ட் எப்படி சைஸ் பண்ணாரு, பெரிய கிரவுண்டு பெத்த கிரவுண்டு சின்னதாக நம்ம யோசிச்சு எடுத்துட்டு போவோம். என்ன பண்ணாருன்னா அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ் இந்த மிட் விக்கெட்டும் ஸ்கொயர்லையும் ஓடி டயர்டாயே அவுட் ஆயிட்டாங்க. பேட்டிங் வரும்போது மிட் விக்கெட்ல இருந்து ரைட்ல ஓடுறான், லெஃப்ட்ல ஓடுறான், ஸ்கொயர்ல வரான், லாங் ஆன் வரான், 2 வாங்கிக்க. இதுல என்ன பியூட்டினா 2 எடுத்து திடீர்னு ஒரு பவுண்டரி ஃபீல்டர் ஓடினே இருக்கான் பவுண்டரி. ஏன்னா போன 2 ஓடணும், அடுத்த 4 ஓடும்போது கொஞ்சம் மெல்லகா ஓடணும் 4. ஸோ அதை பார்க்கும்போது இல்லை அவனுக்கு ஏன்டா பின்னாடி நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பால் என்ன பண்ணானா அதான் ஞாபகம் இருக்கு, காமெண்ட்ரியில் கேட்டே இருந்தேன். நசீம் ஷா ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவர் பால், விராட் கோலி பீட்டன். அடுத்த பால் என்ன பண்ணா நசீம் ஷா அப்ரிஷபிள் ஓடி வந்து ஹார்ட் பேக் ஆஃப் லெங்த் விராட் கோலிக்கு பாடிக்குள்ள 2 எடுத்துட்டான். விராட் ரெடி இல்லை அந்த பாலுக்கு. எப்படின்னா 2 சினுக்குனா 2. உடனே என்ன பண்ணா வாட் இஸ் ஸ்டாண்டிங் அவுட் வித் நசீம் ஷா இஸ் லாஸ்ட் பால் ஸ்லோவர் பால், ஹி டிடன்ட் ரிப்பீட் இட், போல்ட் ஹார்ட் பேக் ஆஃப் லெங்த்னா. நம்மால் 3வது பால் என்ன பண்ணா ஸ்லோவர் பால் வெயிட் பண்ணா வச்சு வாங்க லாங் ஆன் மேல ஒன்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், எஸ் நசீம் ஷாவோட மெச்சூரிட்டி சூப்பர். இவன் இத்தனை வருஷமா ஆடி இருக்கான்ல, இவனோட இதுவும் ஹி நோஸ். சரி ஓகே போன பால் ஹார்ட் பேக் ஆஃப் லெங்த் போறான், அவன் டிசைட் பண்ணிட்டான் 6 பால் நான் ஸ்லோவர் பாலுக்கு வெயிட் பண்ணேன், ஒரு பால் கனெக்ட் பண்ணா 6 போதும். அந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சம பால் தான், ஓவர் முடியும் போது 11 ரன். ஸோ மை பாயிண்ட் இஸ் இட் இஸ் நாட் அபவுட் பிளைண்ட் ஸ்லாக். ஸோ கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் பவுலருக்கு ஃபேவர் இருந்தா இந்தியா இஸ் அ வெரி டஃப் டீம் டு பீட். ஏன்னா இந்தியாவோட கேம் பிளே அண்ட் கேம் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டிஃப்ரெண்ட் லீக் ஆல் டுகெதர். என்ன கொஞ்சம் பழுங்கு பாட்டானா ஹை ரிஸ்க் எடுக்கும் போது எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு தெரியல. தட் இஸ் த ஒன்லி இஷ்யூ ஹியர். எனிவே கேஎல் ராகுல் பேசிட்டோம், விராட் கோலி இன்ஜின் ரூம் பற்றி. எனக்கு விராட் கோலி ஓடிஐ கிரிக்கெட் ஆடும்போது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும், அதனால கொஞ்சம் எலைட்டடாக பேசினேன். ரோஹித் சர்மா திங் லைக் ரோஹித் சர்மா மாதிரி எல்லாம் டொக்குன்னுலாம் ஆடக்கூடிய கிடையாது. ஒரு 5 ஓவர் ஆட்டாருனாலே அவருக்கு தெரியும் எங்க 10,000 ரன் அடிச்சிருக்காருங்க ஒன் டேல, சரியான பேட்ஸ்மேனு. ஆனால் அந்த 2019 வேர்ல்ட் கப்லேயே வந்து ஸ்டாண்ட் அவுட் எனக்கு தெரிஞ்ச ரோஹித் சர்மா தான். அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் டெஃபினட்டாக ஒரு 2 இன்னிங்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 இன்னிங்ஸ் வந்தால் போதும் இந்த வேர்ல்ட் கப்பில். ஏஷியா கப்ல இஸ் லைக் அவர் பார்க்கும்போதே சூப்பராக ஒரு ரன்னு வரும் அவர்கிட்டேருந்துன்றது வந்து நம்மளுக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட் ஆனார் ஷைன் ஷாக்கு. பட் ஆனால் செகண்ட் மேட்ச் நம்ம லைக் பாகிஸ்தானோட ஆடும்போது அந்த அதோட ரெசிடியூ எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது அவர்கிட்ட. பால் 1லேருந்து ஃபிளிக் விடுறாரு 6 எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிக்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது பேட்டிங். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஹி வாஸ் ரெடி ஃபார் த ஃபைட். இல்லை நான் பயப்பட போறது இல்லை, நான் பயம் காட்ட போறேன்னு ரெடியா இருந்தேன். ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி பேசியிருந்தோம், நான் விராட் கோலிலாம் பேசினோம். ரோஹித் சர்மா பேட்டிங் எதுவும் அங்கே ஆடிந்தாரு, எந்த மேட்ச் ஞாபகம் இல்லை, மேட்ச் பேட்டிங் ஆடிந்தாரு. அப்படி பார்க்கும்போது எங்கடா போடுவோம் இவனுக்கு அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு போலராக வச்சா. ரோஹித் சர்மா ஒரு 15 ஓவர் 20 ஓவர் ஆட்டான்னு வச்சுக்கோயேன், எங்கடா போடுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அப்போ விராட் சொன்னா ஒரு கேப்டன்ஸ் நைட் மேர் யாரு தெரியுமா டெத்தில் அப்படின்னா, அவனே தோனியா அப்படின்னா, ரோஹித் சர்மா அப்படின்னா ஏன்டா அப்படின்னா அவனுக்கு எங்கேயுமே போட முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட். ரோஹித் சர்மா வந்து ஒரு T20 மேட்ச்ல வந்து 16 ஓவர் 15 ஓவர்ஸ்ல பேட்டிங் ஆடிந்தான்னா எங்க போடுவேன், எந்த ஏரியாவில் பிளாக் பண்ணுவேன். லேப் ஸ்வீப் ஆடுவான், இப்படி நவுந்து வந்து ஸ்வீப் ஆடுவான். சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு தடவை பயங்கரமான நாக் ஒன்று ஆனானா, ஐயோ தலை முடியெல்லாம் பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. எதுக்கு நான் சொல்றேன்னா ரோஹித் சர்மா கிட்ட எல்லா ஷாட்ஸும் இருக்கு. அண்ட் அவனோட எக்ஸிகியூஷன்ல என்ன பண்ணா அந்த ஒரு அடிக்கிற ஒரு இதுவே தெரியாது, வெறியே தெரியாது. ரோஹித் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டானா அதுல இட் இஸ் கைண்ட் ஆஃப் டீஃப்ளேட்டிங். அது வந்து ரோஹித் நீங்க வேட்டைக்காரன் டைலாக் சொன்ன மாதிரி வேதநாயகன்னா பயம், அந்த மாதிரி ரோஹித்னா பயம். 10 ஓவருக்கு அப்புறமும் சரி 10 ஓவருக்கு உள்ளேயும் சரி. எனக்கு என்னவோ நான் ஒரு ஸ்ட்ராங் டவுட், இந்த வேர்ல்டு கப்ல யாரோ ஒருத்தர் இன்னொரு 100 சாப்பிட போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு 100 இருக்குன்னு தோணுது. ஏன்னா ரோஹித்தோட பேட்டிங்ல நான் நீ சொன்ன மாதிரி இந்த புல் ஷாட் பத்திரானா போட்டான். இப்போ பத்திரானா வந்து பவுன்சர் பிளான் போட்டான். எங்கன்னா இந்த பேர் அதுதான் லாங் லெக், இதோ இதுதான் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக், இதோ இதான் மிட் விக்கெட், 3 இடத்துல வெரைட்டி காமிச்சான் ஒன்று. அதுக்கப்புறம் ஷனக்கா போட்ட உடனே அப்படியே பேக் ஃபுட்ல பாரு அங்கெல்லாம் போடா இவ்வளோ ஸ்லோவா இந்த அப்படின்னு ஒரு ஃப்ரண்ட்ல அது ஃப்ரண்ட்லேயே பேக் ஃபுட் போகாமல் அப்படியே ஒரு டிரைவ். அதுக்கப்புறமா சும்மா அப்படி ரோஹித்தோட பேட்டிங்க, ரோஹித் வந்து பெரிய ஸ்கோர் அடிக்க போறாங்கிறதுக்கு என்ன தரமா இண்டிகேஷன், இந்த புல்லெல்லாம் கிடையாது. அந்த புல்லெல்லாம் அடிச்சு முடிச்சப்பறம் ஒரு கவர் டிரைவ் ஒன்று அடிப்பான். யூஸ்வலாக அந்த கவர் டிரைவ் அப்படியே தட்டுவான். அந்த பேக் நீ ஸ்லைட்டாக அப்படி பெண்ட் ஆகுது. எதுக்குன்னா நான் அவ்வளோ அட்மையர் பண்ணிருக்கேன் பேட்டிங். பேக் நீ வந்து எப்படின்னா ரொம்ப பெண்ட் ஆகாது, லைட்டாக பெண்ட் ஆகும், கிட் அவுட் அப்படின்னுவான். அந்த கவர்ஸோட லெஃப்ட்ல ஒரு 4 போகும். நேற்று அவன் விட்டான், துனித் வெள்ளாலைக்கு விட்டான் ஒரு 4 மிஸ்ஃபீல்டு. அந்த ஷாட் அவன் டைம் பண்ணான்னா ஆன்னு அர்த்தம். எனக்கு என்னவோ ஒரு பெரிய நாக்கு இப்போ மட்டும் இல்லை
வேர்ல்ட் கப்ல இருக்கு ரொம்ப பெரிய நாள் ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வென்னி வந்து கல்கட்டால வேற போட்டிருக்காங்க மேட்ச் எல்லாம். ஐயோ ஸோ எனக்கு இன்னும் இருக்குன்னு தோணுது. இட்ஸ் பிக் கால் ரொம்ப. எனக்கு இன்னும் ரோஹித் சர்மா இருந்தா பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு ட்ரீட் டு வாட்ச். ஜஸ்பிரீத் பும்ரா அவரோட போலிங்கை பத்தி பேசலாம். அண்ட் இந்தியாவோட போலிங் இன் ஜெனரல், ஹார்திக் பாண்டியா அந்த பாபர் அசம் பால், இது என்ன கண்டிஷன்ஸா? பிரேமதாசால நைட்டு ஸ்விங் ஆகுதா? ஏன்னா ஹார்திக் பாண்டியா வந்து அங்க மொட்டையரானே வருது, நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல வந்து இன்னும் அவுட்டுன்னு காமிச்சார் ஐபிஎல் போது. அவர் இன்னும் திடீர்னு அவுட்டு இன்னு போடுறாரு. என்ன நடக்குது? பாபரோட பால் பாத்தீங்கன்னா சீம் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அவர் கொஞ்சம் ஆங்கிள் சீம் வாபிள் பண்றாரு, லைக் இந்த ஸ்டூவர்ட் பிராட் வந்து டெஸ்ட்ல போடுற மாதிரி அவர் கொஞ்சம் லைட்டா அப்படியே ஆங்கிள் பண்ணி ஓடி வந்து தள்ளுற. நேத்து கூட ஒரு காட் பிஹைண்ட் போச்சு கேரியால, பட் ஆனா அவர் வந்து கிளீன் அப், அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு. அதை பிராட் சம்டைம்ஸ் சொல்லியிருக்காரு நிறைய இன்டர்வியூல, நான் போடுவேன் சில பால் உள்ள போகும், உள்ள போற பால் எனக்கு தெரியும், வெளியே போற பால் எனக்கு தெரியாதுன்னு. பட் ஆனா நம்ம வந்து நிறைய பேசணும் பாகிஸ்தான் போலிங் அட்டாக் பத்தி, அவங்களோட பயங்கரமான ஒரு அட்டாக் பத்தி பேசணும். பட் ஆனா இந்தியன் அட்டாக் பத்தி நம்ம வந்து நிறைய பேசலன்னு நினைக்கிறேன். டீம் டு லுக் ஃபார் வந்து கண்டிப்பா இந்தியன் போலிங் அட்டாக் தான் நினைக்கிறேன். இந்த வேர்ல்ட் கப்பா இருக்கட்டும், இந்த ஏஷியா கப்பா இருக்கட்டும், 4 பேரும் ஸ்விங் பண்றாங்க, 4 பேரும் சீமும் பண்றாங்க. ஆர்ஆர் இவரு சிராஜ், பும்ரா கடைசியா வரேன், சிராஜ், ஷார்துல், ஹர்திக், கடைசியா பும்ரா. இப்போ பும்ரா பத்தி பேசும்போது பும்ராக்குள்ள வந்து ஒரு புவனேஸ்வர் குமாரோட ஆவி லைட்டா பூந்துக்குன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த மேட்ச் பார்க்கும்போது. அதுதான் கேட்கறேன் பும்ரா. நான் கேட்கறேன் உங்கள்ட்ட, நீங்க நிறைய பாத்திருக்கீங்க பும்ராவை, மிட் ஆஃப்ல இருந்து பாத்திருக்கீங்க, வெளியில இருந்து பாத்திருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட், அது கேட்கறேன். நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிப் அண்ட் ஸ்விங் இருக்க மாதிரி இருக்கு, அது இதை எக்ஸென்சுவேட் பண்ணுதா இல்ல அது பியூர் ஸ்கில் தானா? இல்ல நான் பியூர் ஸ்கில் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் நடக்கணுமே. அது அப்போ நம்ம தானே போய் நைட் போலிங் போட்டுருப்போம், அது ஓகே. பட் ஜெனரலா கேட்கறேன், இப்போ வந்து பும்ரா வந்து இந்த மாதிரி போட்டு நீங்க எப்ப பாத்தீங்க? ஸ்விங் பண்ணி ஸ்விங் பண்ணி பார்க்க மாட்டோம் பும்ரா. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இல்ல பும்ரா வந்து சீம் அடிப்பாரு, டெக் அடிச்சு ஒரு மாதிரி உள்ள வரும் பால், அவருக்கு லைட்டா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் ஆகும். பட் ஆனா இப்போ வந்து லைக் அந்த ஒரு கம்பேரிசன் காட்டுறாங்க, அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் போடுறாரு, பயங்கரமா போடுறாரு. நான் ஜெனரலாவே சொல்றேன், என்ன ஆகும்னா ஹை ஹியூமிட் கண்டிஷன்ஸ் இருந்துன்னு வெச்சுக்கோங்க, which is what I expect in ஸ்ரீலங்கா. இப்போ மழைலாம் பெஞ்சு ஓஞ்சிருக்கு, மழை பெஞ்சு ஓஞ்சி இந்த மத்தியானம் அந்த மழை பெஞ்சு ஓஞ்ச உடனே ஒரு அப்படியே சும்மா ஸ்டில்லா நிற்கும். அப்புறம் சாயந்தரம் ஆன உடனே ஸ்லைட்டாக கூல் டவுன் ஆகும் அந்த வெதரோட இது. அந்த கூல் டவுன் ஆகும்போது எப்போவுமே இன்னைக்கு நேற்று கிடையாது, லாங் அகோ 2006-07 வந்து ஒரு அண்டர்-19 வேர்ல்ட் கப் ஃபைனல் நடந்தது. நம்ம யோமி ஆடினா, யோமி தமிழ்ல கமெண்ட்ரி பண்றானே ஆடினா அந்த வருஷம். அப்போ என்னன்னா பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 110க்கு ஆல் அவுட். எவ்வளோ? 110 ஃபைனல்ல. வேர்ல்டு கப் துண்டுடா நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது புஜாராக்கு வந்து அங்க போன பால் இங்க ஒரு புஜாராக்குல லைட்டா ஒரு கியூட்டா 9 for 6 நம்ம தெரியும். எப்படின்னா வந்து இப்படி பாப்பாரு, பால் நேரா பேட்ல அடிக்கும், 110 ஆல் அவுட். அப்ப எப்படின்னா அந்த 50 ஓவர் கேம்ல சீக்கிரம் ஆல் அவுட் ஆயிட்டா மிச்ச ஓவர் அப்பவே போடலாம், நீ வந்து பேட்டிங் ஆடலாம். சரி லஞ்சுக்கே அவனுக்கு வந்துருவாங்க திரும்பி அப்படின்னா 9 for 6. இந்த அன்வர் அலின்னு ஒருத்த ஆவுனா போட்டு பாயிண்ட்ல போய் செலிப்ரேட் பண்ணி பால் இன்சிங். அதே அந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் ரோஹித் சர்மா ஐ திங்க் பாலை விட்டு போல்டுன்னு நினைக்கிறேன். புஜாரா ஆடினா எல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, அங்க போட்டாங்க பாலை இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, டமன் வந்து அடிச்சிச்சு. அது புஜாரா. அது வந்து யோமி என்ன சொன்னான்னா, அப்போ வந்து நைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிப் அண்ட் ஸ்விங் கிடைக்குது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஆல்வேஸ் சேலஞ்ச்னா அந்த கேம் பிளே அண்ட் அவேர்னஸ். ஒரு போலரா, ஒரு ஃபாஸ்ட் போலரா பும்ரா கிட்ட ஹெவி. நான் கடைசியா அந்த மாதிரி ஒரு போலர் பார்த்தது இந்தியாவில் ஃபாஸ்ட் போலிங் வாஸ் ஜஹீர் கான். குல்தீப் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாயிண்ட், இது நான் லாஸ்ட் ஷோலயே மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். கிரிக்கெட் ட்விட்டர்ல நீங்க தான் ட்ரெண்டிங்கா இருந்தீங்க தெரியுமா உங்களுக்கு? நான் அதை பார்த்தேன், சொல்றேன் இருங்க. இப்போ அதுவும் சரி, போன ஷோட காமெண்ட்ஸ்லயும் சரி, நான் காமெண்ட்ஸ்லாம் போய் படிச்சான்னு கேட்காதீங்க, படிச்சேன், கேளுங்க என்னன்னு. அது நடக்கும் அப்படிதான், கேளுங்க என்னன்னு. அஸ்வின் ஏன் வந்து வேர்ல்ட் கப்ல இல்ல அப்படின்னு வந்து எல்லாருமே லைக் நான் வந்து கொஞ்சம் பேர் இல்லை சொல்ல, நிறைய பேர் கிரிக்கெட் ட்விட்டர்ல வந்து ஒரு 3-4 டேஸ் வந்து ட்ரெண்டிங்காவே இருந்தது. அக்சர் பிளேஸ்ல வந்து அஸ்வின் இருந்திருக்கலாம். ஏன்னா போன ஹோம் வேர்ல்ட் கப் அப்போ 2011 அப்போ 3 ஸ்பின்னர் இருந்தீங்க, ஹர்பஜன், அஸ்வின், சாவ்லா. யூசப் பத்தான் வேணும்னா அப்பப்போ போட்டுருந்தாரு. 3 ஆஃப் ஸ்பின்னர் இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் 10 years ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சா? ஆஃப் ஸ்பின்னரே இல்லை இந்தியன் அட்டாக்ல. அண்ட் இப்போ ட்ரெண்டே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் ட்ரெண்டே. இப்போ கடைசி 2-3 வருஷமா பார்த்தீங்கன்னா ரன் அடிக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ், லைக் மெஜாரிட்டி வைஸ் சொல்றேன், பயங்கர லெஃப்ட் ஹேண்டர்ஸ். எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2-3 பேர் டெபு பண்றாங்க இந்தியாவுக்கு. திலகா இருக்கட்டும், யசஸ்வியா இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டர் டாமினன்ட்டான இருக்கிற அந்த ஒன் டே கிரிக்கெட்ல நம்மளுக்கு ஒரு ரெகுலர் ஆஃப் ஸ்பின்னர் இல்லை. அண்ட் உங்ககிட்ட லைக் எஸ்பெஷலி உங்களை பத்தி சொல்லும்போது ஆஃப் ஸ்பின்னர் who can very well contribute with the bat at number 8. நம்ம பேசின அந்த ஸ்பாட் நம்பர் 8 ஷர்துலோ, இப்போ வந்து ஒரு அக்சர் ஆடின ஒரு ஸ்பாட்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் who can contribute to the bat வந்து
ஒரு அசெட் இல்லையா இந்தியன் டீமுக்கு? ஏன் அந்த காம்பினேஷன் இல்லாம 2 லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஒரு குல்தீப்போட போறாங்கன்றது தான் என்னோட கொஸ்டின். உங்களுக்கு ரெண்டு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு 2013-14 வரைக்கும் கம்ப்ளீட்டா ஒயிட் பால் கிரிக்கெட்டை டாமினேட் பண்ணிருந்தோம், ஒன் டே கிரிக்கெட்டை. அதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் என்னன்னா இந்த 5 ஃபீல்டர் இன்சைட் த சர்க்கிள் ரூல், அப்புறம் 2 நியூ பால்ஸ், அது ரெண்டுமே கிடையாது. ஐ சம்வேர் ஃபீல், அதாவது வந்து நான் இதை வந்து நிறைய விஷயத்த வந்து அப்படியே பட்டுன்னு உடைக்க மாட்டேன். என்னோட தாட் ப்ராசஸ், இந்தியாஸ் டாமினன்ஸ் வித் ஸ்பின் was choking the world cricket. Okay, was choking it. Literally எனக்கு ஞாபகம் இருக்கு, நானும் ஜட்டும் இருந்தோம். அப்புறம் யுவிபா கொஞ்சம் போடுவாரு, யூசுப் பட்டான் கொஞ்சம் விளையாடுவான். சான்ஸே கிடையாது, வெரி டிஃபிகல்ட் த்ரூ த மிடில் ஓவர்ஸ். நாலு ஃபீல்டர்ஸ் இன்சைட் த சர்க்கிள். என்ன டிஃபிகல்ட்னா அடிப்பாங்க. 10 overs 48 1 விக்கெட் எடுப்போம், 10 overs 53 2 விக்கெட்ஸ் எடுப்போம், இந்த மாதிரி இருக்கும். ஆனா அதை வந்து இன்னொரு டீமால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. எந்த டீமா வேணா இருக்கலாம், ரெப்ளிகேட் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இட் இஸ் பிகமிங் அ ஹேசல். 2 நியூ பால் கொண்டு வந்தாங்க, 5 ஃபீல்டர்ஸ் இன்சைட் த சர்க்கிள் வந்து இது என்னோட தாட். அது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த 250 240 260 கேம் டிஸப்பியர் ஆயிடுச்சு. 300 ஒரு சீரீஸ் நாங்கள் இங்கே இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா விளையாடுவோம். அந்த சீரீஸில் வந்து நான் 13 விக்கெட்ஸ் ஆக்சுவலாக, நிறைய எக்கானமி ரேட்டு ஒரு 5, யூஸ்வலாக 4.8 7 கொடுப்பேன். ஆனால் அந்த சீரீஸ் 5.5 5.6 இருந்திருக்கும். பட் அதுதான் அந்த சீரீஸோட ட்ரெண்ட். அதில் தான் ரோஹித் சர்மா டபுள் 100 அடிச்சான், ஜேம்ஸ் ஃபாக்னரும் அந்த ஷேன் வாட்சனும் பெங்களூர். அந்த சீரீஸில் தொட்டா 340 இதான் ஸ்கோரே. அந்த சீரீஸ்ல ஒரு 360 சேஸ் ஒன்று ஜெய்ப்பூர்ல 42 ஓவர்ஸ்ல அடிச்சிருவாங்க ரோஹித்தும் விராட்டும் ஜெய்ப்பூர்ல. அது அப்படி 42 ஓவர்ஸ் நான் வந்து அந்த பால்கனில இருந்து பார்ப்பேன். ராஜஸ்தான் நான் அதே பால்கனி தான் இப்படி பார்த்துனே இருப்பேன். எல்லாரும் எழுந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, நான் மட்டும் பார்த்துனே இருப்பேன். என்னடா நடக்குதுங்க, வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னடா 42 ஓவர்ஸ்ல 360 சேஸ் பண்றீங்க, ஒரு மனசாட்சியே கிடையாதுடா. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த மேட்ச் வந்து முடிஞ்சிச்சு. அந்த மேட்ச் நான் 9 overs 50 சம்திங், 8 overs 48 சம்திங் ஃபார் 1 ஒரு விக்கெட் எடுப்பேன். அது வந்து அன்னைக்கு அந்த போலிங் போட்டு முடிச்சோடனே நம்ம ஸ்டாண்டர்ட் ஒரு 10 ரன் ஜாஸ்தி கொடுத்துரும். மேட்ச் முடிஞ்சோடனே பயங்கரமா போட்டுருக்கோம்ல நம்ம, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சது எனக்கு. எதுக்கு சொல்றேன்னா, அதை சடன்லி அந்த ஒரு 260 270 கேம் போயிடுச்சுன்னா ஃபிங்கர் ஸ்பின்லேருந்து அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்கிட்டேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அந்த ஒரு குவாலிட்டியா வந்து திடீர்னு ஒரு நாள் நீ நல்லா போடலாம், திடீர்னு ஒரு நாள் நீ வந்து 6 runs per over போகலாம், திடீர்னு ஒரு நாள் நீ 4-5 ஓவர் தான் போட முடியும். ஆனால் நீ பேட்டிங்ல கொஞ்சம் கொடுக்க முடியும், ஃபீல்டிங்ல கொஞ்சம் கொடுக்க முடியுங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்பின்னரோட ஃபிங்கர் ஸ்பின்னரோட ரோல் வந்து கொஞ்சம் அப்படி ஒய்டன் ஆயிடுச்சு. ஸோ பார்த்து இந்த இடத்துல நேக்கம் நெழுவிசுழோட ஆட வைக்கணுங்கிற மாதிரி ஒரு ரோல் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் அக்ஷர் பட்டேலோட டாபிக் என்ன டச் பண்ணேன். நான் வந்து அக்ஷர் பட்டேலை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்களுக்கு ஆசைப்படுறேன். அக்ஷர் பட்டேலை பார்க்கும்போது மட்டும் அக்ஷர் பட்டேல் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம இப்போ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் சொல்கிறோம். கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஷார்துல் அந்த யார் பண்றாங்க அந்த ரோல, அக்ஷர் இல்லனா ஷார்துல் பண்றாரு. ஷார்துல்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? 4-5 ஓவர் 6 ஓவர் மேபி நல்லா போட்டாருன்னா ஒரு 8 ஓவர் போட்டு 2-3 விக்கெட் எடுக்கிறது. அவர் லார்ட் தாக்குறங்க, அதெல்லாம் கிடையாது. அக்ஷர் பட்டேல் கிட்டயும் நம்ம அதே வந்து என்ன பாயிண்ட்னா, ஒரு போலரோட மனசு பவுலருக்கு புரியணும். இல்ல கரெக்ட். ஜடேஜா வந்து நறுக்குன்னு 10 ஓவர் போட்டாரு, குல்தீப் யாதவ் நறுக்குன்னு 10 ஓவர் போடுறாரு. அக்ஷர் பட்டேல் 10 ஓவர் எல்லா மேட்சும் போடுவாரா? மேபி நாட். கரெக்ட். வால்யூம் ஆஃப் ஓவர்ஸ் கம்மியாக ஒரு போலருக்கு இங்க விழ வேண்டிய பால் இங்க எங்க விழும். கொஞ்சம் போலிங் ஜாஸ்தி போட்டாரு, கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் அப்படியே விளையாடுனே இருந்தாருன்னா அவருக்கு செட் ஆயிடும். அதாவது இட் இஸ் ஒன்லி அக்ஷர் பட்டேல் டெஃபினெட்லி வித் தி பேட். எஸ், இல்ல நேத்து 180க்கு க்ளோஸா இருக்க கேம் 214 க்கு எடுத்துட்டு போனா. கரெக்ட். எவ்வளவு டெஃபினெட்லி வித் தி பேட். கடைசி 14 வருஷமா ஆடிட்டு இருக்கேன் இந்தியா, 14-15 வருஷமா ஆடிட்டு இருக்கேன். I have had my great moments. I have had my so called if any sportsman அன்னைக்கு அபினவ் அவர் என்ன சொன்னார், I failed more than I succeeded. நானும் ஃபெயில் ஆயிருக்கேன், நானும் சக்சீட் ஆயிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா இங்க பதிஞ்சிருக்கு, என்னன்னா இந்தியன் கிரிக்கெட்டர் டாட்டூவா இருக்கு ஹார்ட்ல. ஓகே, ஸோ நீ எடுக்கல, நான் இருக்கேன், இல்லை இப்போ நாளைக்கு வந்து என்னோட சர்வீஸ் தேவைன்னா போய் ஃபுல்லாக கொடுக்கணும். இந்தியன் கிரிக்கெட் ஜெயிக்கணும் ஒரு வேர்ல்டு கப். நம்ம கிட்ட அந்த ஸ்ட்ராங் டீம் இருக்கு. ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா இது வரைக்கும் வந்து வின் பண்ணது வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு கப் டிசர்விங் வின்னர். அக்ஷர் பட்டேல் நல்ல கிரிக்கெட்டரா, அவ்வளோதான் நல்ல கிரிக்கெட்டர். கேன் ஆட் வேல்யூ, கேன் ஆட் வேல்யூ. அவனை குரூம் பண்ணி அண்ட் இன்னொரு டிபேட்டபிள் டாபிக் இப்போ நீ லெஃப்ட் ஹேண்டர்னு சொல்ற, ஏன் லெஃப்ட் ஹேண்டர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுக்க முடியாது? அதுதான் குல்தீப் யாதவ், ஹி பிரிங்ஸ் த பால் அவே ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்டர். ஆனா நேத்த மாதிரி ஒரு கேம்ல ஸ்ரீலங்காவோட அக்ஷர் பட்டேல் அண்ட் ஜடேஜா அகேன்ஸ்ட் ரைட் ஹேண்டட் பேட்டிங் அட்டாக்ஸ் வில் பி a lethal combination. அக்ஷர் பட்டேலுக்கு அந்த ஸ்பேஸை கொஞ்சம் கொடுக்கணும்ப்பா. சம்டைம்ஸ் வி ஜஸ்ட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் இது வேணுமா அது வேணுமா, வெரி டிஃபிகல்ட். ஷார்துல் ஆடுறாங்க, அக்ஷர் ஆடுறாங்க, அது ஒரு ஸ்லாட், இட்ஸ் a tough slot. ஏன்னா இவன் கண்டிஷன் சாப் அண்ட் சேஞ்சுக்காக சொல்லல, இது ஒரு டாக்கிங் பாயிண்ட்காக சேஞ்சுக்கே இல்ல. ஒரு கேம் ஷார்துல் ஆடுறாங்க, ஒரு கேம் அக்ஷர் ஆடுறாங்கற போது அந்த கண்டினியூட்டி இல்லாத போது ரிதம் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா இருக்கும். அது வந்து போப்போ உனக்கும் ஒரு bowler-ஆ தெரியும். பட் அக்ஷர் பட்டேலோட ரோல் வந்து இஸ் ஜஸ்ட் மோர் தென் ஜஸ்ட் a bowler. he is a combination player. அந்த காம்பினேஷனை உட்காத்தி வைக்கிற பிளேயரை அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இட்ஸ் ஃபைன். ஒரு 4 ஓவர் 5 ஓவர் போட்டான்னு நினைக்கிறேன். however he bowled some good balls.
he also bowled a few bad balls here and there because பட் ஒன் மேட்ச் வச்சு எதுவும் டிசைட் பண்ணவே கூடாது. அண்ட் அவன் பேட்டிங் சூப்பரா ஆனாங்க. அவர்னால தான் 210 ரன் 215 ரன் இன்ஃபேக்ட் வந்து 180 வின்னிங் ஸ்கோர், 215 above par, more than winning score. அக்ஷர் பட்டேல் பட் டச் பண்ணது சிராஜை பத்தி நீ கடைசியா ஏதோ சொல்றேன். குல்தீப் யாதவ் பத்தி பேசவே இல்லை வச்சுல. குல்தீப் யாதவ் பத்தி என்னங்க பேச, நான் சொன்ன மாதிரி அவர் 2 இன்னிங்ஸ்ல ஒரு 5 ஒரு 4 அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து போட்டு பூந்துட்டு போயிட்டாரு. அண்ட் அகைன் இப்போ ஆஃப் லேட் வந்து எப்போ பார்த்தாலும் குல்தீப் வந்து ஆடும்போதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. அவர் மேலேயும் பெரிய ப்ரெஷர் இருந்தது கோயிங் இன் டு ஏஷியா கப்பு. அதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தது. பட் ஆனால் ஹி ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அவர் வந்து லைக் சரியான ரிதமில் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுவாருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த வேர்ல்டு கப்பில். ஹிஸ்ட்ரிலாம் விட்டுருங்க, குல்தீப் யாதவ் வந்து அவர்கிட்ட அந்த நேச்சுரலாக இருக்குது. அவர்கிட்ட அந்த உள்ளே வர்ற பால் தெரியாமல் அவர் ரொம்ப ப்ரிடிக்டபுளாக இல்லை அவர். ஸோ ப்ளஸ் அந்த வெரைட்டி சைனா மேன் வேறு அவர். ஸோ அதனால் வந்து ஹி பிரிங்ஸ் அ லாட் டு த டீம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். he can contribute to the bat also. கொஞ்சம் அப்படியே he can hang around. அந்த பக்கத்தில் ஒரு சீனியர் பார்ட்னர் இருந்தானா he can hang around, add few runs at the bottom. ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் தான் எனக்கு தெரிஞ்ச குல்தீப் யாதவ் வேற லெவலில் போட்டுட்டு இருக்காரு. நான் குல்தீப் யாதவ் பற்றி ஒரே விஷயம், காம்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் சொல்கிறத பார்த்தேன். அவர் வந்து அவரோட போலிங் ஆங்கிள் ஆஃப் ரன் அப்பை மாற்றிருக்காரு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக. நானே அவன்கிட்ட பேசியிருக்கேன், அது பண்ணக்கூடாது, வெரி டிஃபிகல்ட் சேஞ்ச் அவன் பண்ணியிருக்கான். அதனால அவனோட ஏர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் ஆக்சுவலி ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் அவனோட லைனில் செம டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஆவுனா அடிச்சுக்கிற ஒரு விஷயம் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன். அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன்லாம் ஒயிட் பால் கிரிக்கெட்லாம் ரொம்பலாம் போட முடியாது. ஃபார் டொங்கால் அடிப்பாங்க போயிடும். நீ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் எப்போ போடலாம்னா ஒரு பேட்ஸ்மேன் கிரீஸுக்கு புதுசாக வந்தாலோ இல்லை கிட்டு ஆடும் சில சமயம் பேட்ஸ்மேன். அதாவது பால் திரும்புது, விக்கெட் வந்துருச்சு, பிரஷர் அப்படின்னா அந்த கால் டக்கடக்கடா ஆடும். அந்த டைம்ல நீ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் கமான் டைகர் அப்படின்னு போட்டோன்னா டிஃபென்ஸ் ஆடுவாங்க. இல்லாட்டி ஒரே ஊம்பா தான் தூக்கி அடிச்சிருவாங்க. ஏன்னா எனி விட்டு ஸ்டம்ப் லைன்ல மெயின்டைன் பண்ணோம். குல்தீப் யாதவ்ட்ட அவரோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்தே என்னன்னா அது ஆஃப் அண்ட் மிஸ்டேக். அண்ட் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த்தே சில சமயம் வீக்னஸா மாறும். ஒரு சில பிச்சில் அது வீக்னஸா மாறலாம். அவர் என்னன்னா he is naturally slow through the air. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்தே. பேட்ஸ்மேன் ஹேஸ் டு மேக் த பேஸ் அண்ட் அந்த ஸ்லோலியே he turns the ball both sides. The only catch here is குல்தீப் யாதவ் நீ வேகமா போடுன்னு சொன்னா அவரோட நேச்சுரல் ஸ்ட்ரென்த் போயிடும். ரோஹித் சர்மா பியூட்டிஃபுல்லா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு எந்த டைம்ல இதெல்லாம் நம்ம ஒரு கிரெடிட் கொடுக்குறோம். ஒரு சம்டைம்ஸ் கேப்டன்சியை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஒரு கேப்டன்சி ஒரு லீடர்ஷிப்போட ஸ்கில்லே என்னன்னா உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன வருமோ உன்னை அந்த இடத்துல கரெக்டாக நான் யூஸ் பண்ணனா உனக்கு சக்ஸஸுக்கு சான்சஸ் அதிகம். உனக்கு என்ன வராதோ அந்த இடத்துல போட்டு கமான் டைகர்னாலும் கஷ்டம். யூ ஆர் புட்டிங் சம்படி அண்டர் தி பிரஷர். இது எம்எஸ் தோனியோட பிக்கெஸ்ட் மந்த்ரா நான் உனக்கு சொல்றேன். கிட்ட இருந்து என்ன பெஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அவர் பண்ணிடுவாரு. உனக்கு எங்க பெஸ்டா வருமோ பண்ணுவாரு. உனக்கு அங்க பெஸ்டா வரலன்னா நீ நல்லா பண்ணலன்னா இது பண்ணலாம்னு சொல்லுவாரு. வழி அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாருன்னா எவனுக்கு அங்க வருமோ அங்கதான் கொடுப்பாரு. இப்ப துஷார் தேஷ்பாண்டே ஒரு எக்ஸாம்பிளா நம்ம சிஎஸ்கேல எடுத்துக்கலாம். அவர் மனசுல என்ன பொறுத்த வரைக்கும் அவரை நிறைய பார்த்ததுனால இவன் 10 ரன் போவான், ஆனா விக்கெட் எடுப்பான். உனக்கு 10 ரன் பட்ஜெட் தம்பி போடு அப்படின்னு கொடுத்துட்டா என்ன ஆகுது, ஆஹா 10 ரன் இருக்கே அப்படின்னு நீ போடலாம், ஒரு விக்கெட் எடுக்கலாம்னு தான் மைண்ட் தான். இங்க குல்தீப் யாதவ் எப்பெல்லாம் யூஸ் பண்றான்னு பாரு, 2-3 விக்கெட் விழுந்துரும் பவர் பிளேல, உடனே கொண்டு வந்து நெருக்குவான், சான்ஸ் எடுறா அப்படிங்கிற மாதிரி. நீ சான்ஸ் எடுக்கணும். அட்டாக் அடுத்து என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி 6 டவுன் போனோடனே கொடுத்துருவான். அப்புறம் பிரஷர் இருக்கும்போது கொடுத்துட்டே இருப்பான். இதெல்லாம் தான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அண்ட் ரோஹித் சர்மா அதை பியூட்டிஃபுல்லா பண்றான். சான்ஸே கிடையாது. ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் ஆஃப் த கேம் வெரி வெல். நான் இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லணும்னு நினச்சேன். 2 பிளேயர், தனஞ்சய டிசில்வாவோட பேட்டிங் அகைன்ஸ்ட் ஸ்பின். எனக்கு அந்த ஜடேஜா பீட் பண்ண ஃபேவரட் டிடிஎஸ். அவன் வந்து எப்படி தெரியல, தனஞ்சய டிசில்வா மட்டும் எனக்கு பார்க்கும்போது அவனும் 2 பிளேயர் இருக்காங்க வேர்ல்டில். துனித் வெல்லாலகே இஸ் ஸ்டார்ப்பா. ஓகே, அவன் போலிங் பேட்டிங் எனக்கு அவன்கிட்ட பிடிச்சது. அவர் வந்து எல்லாமே பண்ணிட்டாரு. ஒரு இல்ல போலிங் பேட்டிங்லாம் விட்டுரு, எல்லாரும் ஒரு கிரிக்கெட்டரை பார்க்கும்போது பேட்டிங் சூப்பராக ஆடுறான், போலிங் நல்லா ஆடுறான். இப்படிதான் அவன்கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஹை கேம் அவேர்னஸ், ஹை ஃபைட். இது ரெண்டும் ஒரு கமாடிட்டி கிடையாது, அதாவது ஒருத்தனோட கேரக்டர் கிடையாது, இதுவே டேலண்ட் தான். கரெக்ட். அவன் என்னன்னா நேற்று நான் நோட்டீஸ் பண்ணேன், குல்தீப் யாதவ் போடும்போது வந்ததுலேருந்து குல்தீப் யாதவ் வந்து துண்டா ஆன ஒரு பேட்ஸ்மேன் அவன் தான். அப்போ என்னன்னா ஹை ப்ரெஷர், அவன் சான்ஸ் எடுக்கிறான் மிட் விக்கெட் மேலே. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஸ்வீப் அடிக்கும்போது, ஸ்வீப் அடிக்கணும்னு தெரியும். தனஞ்சய டிசில்வாவும் ஸ்வீப் அடிச்சான், அசலங்காவும் ஸ்வீப் அடிச்சான், சமர விக்ரமாவும் ஸ்வீப் அடிச்சான். ஆனால் அசலங்கா நீ பாரு நேத்தோட கேம், ஜடேஜா போட்ட உடனே அவருக்கு ஸ்வீப் அடிக்கணும்னு தெரியும், எப்படி அடிக்கணும்னு டக்குன்னு மறந்துட்டான். அவனுக்கு தெரியும் எப்படி அடிக்கணும் தெரியாம கேட்ச் வேற விட்டுட்டு பிரஷர் என்ன தெரியும்ல, பிரஷர். இது ஸ்வீப் அடிக்கும் போது உன்னோட ஃபேஸ் ஆஃப் த பிளேட் ஓப்பனா இருக்கணும். ஏன்னா கம்ப்ளீஷன்ல ஆட்டோமேட்டிக்கா பாட்டம் ஹேண்ட் க்ளோஸ் பண்ணிடும். அதை க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பாலை பிக் பண்ணி அடிச்சு டாப் ஏஜ் வாங்கிடுச்சு. இந்த பையன் ஸ்லாக் ஸ்வீப்புக்கு கிளியர் பண்ணான், காலை கிளியர் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் நல்லா இப்படி ஓப்பனாவே இருந்துச்சு. ஸ்லாக் ஸ்வீப் அடிக்கும் போது ஒரு செகண்ட் மிஸ் இட் அடிச்சான், ஓப்பனா இருந்தனால மிட் விக்கெட் கிளியர் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆயிருந்தா இங்கேயே கொலை கிளம்பி இருக்கும். அது என்னன்னா அண்டர் ஹை பிரஷர்
இப்படி தான் அடிக்கணுங்கிற அந்த கேம் அவேர்னஸ் அண்ட் ஃபைட்டு நான் ஜெயிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற அந்த ஃபைட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அண்டர் 19 ஸ்ரீலங்காவுக்கு ஒரு 100% கோல்டு கிடைச்சிருக்கான் வித்வுட் கமிட்டிங். இஸ் a leader for the future. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், எப்படி வந்து இயன் பிஷப் வந்து கார்லோஸ் பிராத்வைட் அடிக்கும்போது ரிமெம்பர் த நேம் கார்லோஸ் பிராத்வைட்னு சொன்னாரோ, அதே மாதிரி கார்லோஸ் பிராத்வைட் வந்து சொல்லியிருக்காரு அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்பை பார்த்துட்டு துனித் வெல்லாலகே ரிமெம்பர் த நேம்னு சொல்லியிருக்காரு. இஸ் a player to watch. He's a leader for the future. Your closing thoughts, India Pakistan final இல்ல India Sri Lanka final? Sri Lanka at the World Cup cannot be taken lightly நினைக்கிறேன். எனக்கு ஸ்ரீலங்காவை பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான், கிறிஸ் சில்வர்வுட் வந்து போறாரு. எத்தனை தடவை வந்து அவங்க கேப்டனை காட்டுறாங்களோ அத்தனை தடவை கிறிஸ் சில்வர்வுட் பார்க்கும்போது என்ன பேஷன்யா அப்படிதான் தோணுது. வேற மாதிரி ஸ்ரீலங்கா at the World Cup, India Pakistan final, India Sri Lanka final? எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானை வந்து அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸ்ரீலங்கன் டீம். ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட்டாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய லாஸ்க்கு அப்புறம் எப்படி அவங்க வந்து வரப்போகிறாங்க, ஹவ் ஆர் தி கோயிங் டு லைக் கம் பேக் ஆஃப்டர் திஸ் பிக் டிஃபீட். எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி இந்தியா வந்து இந்த மேட்ச் ரொம்ப ஒன் சைடாக இருந்தது. ஒரு நல்ல மேட்சப் பார்க்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல் ஏஷியா கப்பில் ஒரு நல்ல கேம், சரியான கேம்யா, நெயில் பைட்டிங் கேம்யா. அந்த கடைசியாக லாஸ்ட் பால் வரைக்கும் போகணும். ஆமாம், ஆனால் இந்தியா வின் பண்ணிடணும். ஆமாம், ஏன்னா வின் பண்ணலன்னா வெஜ் செஞ்சுருவோம். ஆமாம், எனக்கு வின் பண்ணிருந்தோம் இந்தியா. அது என்ன வேணா ஆகட்டும், கடைசி வரைக்கும் போகணும். லாஸ்ட் பால் விராட் கோலி இப்படி அடிச்சு வின் பண்ணோம், அதெல்லாம் இருக்கு. பட் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் வந்தால் சூப்பராக இருக்கும். Right, okay. That's a wrap on today's episode of Mission World Cup 2023 in India.